சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் சமீபத்தில் ரிலீஸ் ஆன திரைப்படம் கூலி. இந்த படம் லோகேஷ் இயக்கியிருந்தார். சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அனிருத்தா மியூசிக் பண்ணியிருந்தார். இது வரைக்கும் இந்த படம் 500 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்டியிருக்கிறதா அஃபீஷியலான நியூஸ் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் நிறைய சாதனைகளை படைத்த படம்னா அது கூலி படம் என்று சொல்லப்பட்டு வருது. முதல் நாளே இந்த படம் 151 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செஞ்சு லியோ சாதனையை முறையடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் டாப் 3ஆம் இடத்துல இந்த படம் இடம் பிடிச்சிருக்கு. மேலும் முதல் 4 நாட்களில் 404+ கோடிகளை வசூல் செஞ்சிருந்தது இந்த படம். தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் உலக சினிமாவிலேயே ஒரு மைல்கல்லை உருவாக்குச்சுன்னா அது கூலி படம் என்று சொல்லலாம். ஆனாலும் நெகட்டிவ் ரிவ்யூஸால் இந்த படத்துடைய வசூல் ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு. 1000 கோடி வசூலிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனாலும் 500 கோடியிலே இந்த படம் முடங்கி போச்சு. மேலும் இந்த படத்துடைய டெலிட்டட் சீன் நம்ம விஜயகாந்தும் ரஜினிகாந்தும் சேர்ந்து இருக்கிற மாதிரி சீனை டெலிட் பண்ணிட்டாங்க. அதற்கு காரணம் இந்த படத்துடைய ஓவர் லென்த் என சொல்லப்படுது. மேலும் ஃப்ளாஷ்பேக் சீன்ஸில் தான் ரஜினிகாந்தோட விஜயகாந்த் வர மாதிரி இருந்துச்சாம். ரஜினிகாந்தோட ஒய்ஃபோட அண்ணனாக விஜயகாந்த் வர மாதிரி ஏஐயில் உருவாக்கியிருந்தாங்களாம். ஆனாலும் அந்த சீன்ஸை டெலீட் பண்ணிட்டாங்க. அதற்கு காரணம் இந்த படத்துடைய ஓவர் லென்த்து தான் என சொல்லப்படுது. ஏற்கனவே இந்த படம் 3 மணி நேரம் கிட்ட ஓடுறதுனால லென்த் அதிகமாக இருக்குது என ரசிகர்கள் விமர்சனம் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் திரைக்கதையே இந்த படத்தில் சரியில்லை. அப்படி இருக்கும்போது ரஜினி பார்த்துட்டு இந்த படத்தை அவருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாராம். அதனால தான் ரொம்ப வன்மத்தை கக்கிற மாதிரி ஆடியோ லான்ச்சில் பேசியிருந்தார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். மேலும் விஜயகாந்தை அசிங்கப்படுத்தக்கூடாது, அவர் இந்த படத்தில் வேண்டாம் என ரஜினிகாந்த் தான் சொல்லிட்டாராம். மேலும் விஜயகாந்தோட போர்ஷன்ஸை கட் பண்ணி எடுத்துடுங்க, எனக்கு ஒய்ஃப் இருக்கிற மாதிரி இருக்கிற போர்ஷன்ஸையும் கட் பண்ணி தூக்கிடுங்க, இந்த 2 போர்ஷன்ஸுமே தேவையில்லை அப்படின்னு ரஜினிகாந்த் சொன்னதாக சொல்லப்படுது. மேலும் கிட்டத்தட்ட 700 கோடிக்கு மேலே கலெக்ஷனை நெருங்கியிருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படம் யூஏ சான்றிதழுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் யூஏ தர முடியாது, ஏ சான்றிதழ் மட்டும்தான் என தணிக்கை சான்றிதழ் மறுத்திருக்காங்களாம். இதனால் இந்த படத்தோட வசூல் ரொம்பவே பாதிக்கப்பட்டுடுச்சு. கூடிய விரைவிலே இந்த படத்துடைய அஃபிஷியல் வசூல் என்னன்றது தெரிய வரும். பொறுத்திருந்து பார்ப்போம்.